ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களோட ஃபேவரட்டான ஸ்நாக் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் கார்ன் சீஸ் சாண்ட்விச் பண்ணியிருந்தேன். நீங்கள் கார்னுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகம் போட்டுக்கலாம், கேரட் போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். பட் சூப்பராக இருக்கும் இதே மெத்தடில் பண்ணிங்க அப்படின்னா. கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விரும்பி செய்வாங்க. நான் இன்றைக்கி டோஸ்டரில் பண்ணேன். உங்களுக்கு டோஸ்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் தோசைக்கல்ல நார்மலாக பண்ணிங்கனாவே சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், ஜூஸியாக. ஸோ இந்த சாண்ட்விச் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கார்ன் எடுத்துக்கிட்டேன். அந்த கார்னை வந்து நல்லா உதுத்து எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் போட்டுட்டேன். பட்டர் போட்டு அதை வந்து ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப குக் ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. சும்மா லைட்டாக வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமே நீங்கள் எடுத்துட்டிங்கனாவே போதும். ஏன்னா வந்து நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம், அந்த ரீசனுக்காக. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு பேன் வச்சுட்டு அந்த பேனில் கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு அதில் கொஞ்சம் சாப் பண்ண ஆனியன் போட்டு, கொஞ்சம் ஆனியன் பெருசாக போட்டுட்டோம். நீங்கள் நல்லா பொடியாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா கிட்ஸோட வாயில் கடிப்பட்டால் நிறைய குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொதிக்க போச்சோம் இல்லைங்களா, அந்த கார்னை எடுத்து தண்ணி வடித்து எடுத்துக்கிட்டேன். அது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அந்த கார்ன் எல்லாத்துலேயும் அது கூட கொஞ்சம் ஆரிகானோவும் அண்ட் தென் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டாச்சு. ஆல்ரெடி சால்ட் வந்து நம்ம வேக வைக்கும் போது போட்டிருக்கோம். மறந்துடாதீங்க, திரும்பவும் போட்டுறாதீங்க, அதிகமாகிடும். இதை வந்து பார்த்தா ஜஸ்ட் ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. நிறைய கிரைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நல்லாயிருக்காது. ரொம்ப ஒரு மாதிரி கூழ் மாதிரி டேஸ்ட் மாதிரி ஆகிடும். இதை கிரைண்ட் பண்ணதை அப்படியே எடுத்து என்ன பண்ணுங்கள், நம்ம இதை ஆனியன் வதக்கிட்டுருக்கோம், அதில் போட்டு நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் கொத்தமல்லியை ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து ஒரு பக்கம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பட்டரை வந்து நான் உருக்கி எடுத்துக்கிட்டேன். உருக்கி எடுத்த பட்டரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெட் எடுத்துகிட்டு அந்த ப்ரெட் ஸ்லைஸில் ஒரு பக்கம் மட்டும் தேய்ச்சிட்டேன். ஏன்னா நான் டோஸ்டரில் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்காக தேய்ச்சிட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டஃபிங் எல்லாத்தையும் வச்சுட்டேன். ஸோ இந்த ஸ்டஃபிங் எல்லாத்தையும் வச்சுட்டு இதுக்கு வந்து இந்த ஸ்டஃபிங் மட்டும், இப்போ நான் வந்து டயட் கான்ஷியஸில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வெறும் இந்த ஸ்டஃபிங்கோடவே சாப்பிட்டுக்கலாம். ஸோ பட்டர் கூட தேவை கிடையாது. நான் வந்து குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக மேலே கொஞ்சம் சீஸு பட்டர் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டு கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு சீஸ் க்யூபை வந்து துருவி வச்சுருக்கேன். அதை மேலே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டாப்பிங்காக பண்ணிவிட்டேன். திரும்பி மேலே இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்டை வச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இது அப்படியே டோஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு லைட்டாக மேலே கொஞ்சம் பட்டர் தடவி, ஏன்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் நல்லா டோஸ்ட் ஆகிறதுக்காக அதில் பட்டர் தடவி இந்த டோஸ்டரில் வச்சு அழகாக எடுத்துட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 to 3 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து 2 to 3 மினிட்ஸ் கூட 1 மினிட்ல இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெடியாக இருக்கும், சாண்ட்விச் ரெடி ஆகிடும். ஸோ ஆஃபீஸ்லேருந்து வரீங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது, வீட்டில் ப்ரெட் இருக்குது, ஒரு கார்ன் இருக்குது, இல்லை ஒரு கேப்சிகம் இருக்குது, ஒரு கேரட் இருக்குது அப்படின்னா ஸோ எந்த ஒரு வெஜிடபிள் இருந்தாலும் நீங்கள் சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியாக பண்ணி கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. ஏன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சீஸே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் பட்டரும் கீயும் வச்சு கூட பண்ணி கொடுத்துடலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் கூட தேவையில்லை, வெறும் சீஸை மட்டும் வச்சு நம்ம டோஸ்ட் பண்ணி கொடுத்தாவே அவன் விரும்பி சாப்பிடுவான். வெறும் ஆரிகானோ சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் போட்டுட்டாவே அவனை பொறுத்தவரைக்கும் இது கார்லிக் பிரெட் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இதை வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸாகவும் நீங்கள் கிட்ஸ் பாக்ஸாகவும் கொடுத்து அனுப்பலாம் ஸ்கூலுக்கு. ஸோ மறக்காமல் செஞ்சு பாருங்கள்.